என்னன்னு பார்க்குறீங்களா எல்லாருமே? என் அச்சம்மா என்னையோட சேர்த்து 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. இதோ இதே இடத்துல தான் என்ன ஆயிடுச்சுன்னா, அன்றைக்கி நாங்கள் வெளியில் போயிட்டு வந்தோம். எல்லாரையும் மூந்து பார்த்துச்சு. கீழே போய் டேடியை போய் பார்க்க போச்சு. டேடி இல்லை. மேலே வந்து இதே இடத்துல உயிர் விட்டுச்சு. எல்லாரையும் பார்த்துட்டு அச்சம்மாவுக்கு வெறும் தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும். அம்மா சொல்கிறது அப்படியே பிடிக்கும். ஸோ இது ஃபுல்லாக இங்கே ஒரு இடம் இருக்குது. இங்கே கீழே வச்சது எல்லாம். ஏம்மா அழுவுறீங்க? அழாதீங்கம்மா. அச்சு எங்கேயோ போல, நம்ம கூட தான் இருக்கு. அதுக்கு தயிர் சாதம் கலக்குவீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்களா, அதுதான் பண்ணி வச்சுது இது. அப்புறம் என்னோடய ஃபைலு ஸோ இங்கே தான் மோஸ்ட்டாக எப்போவுமே இங்கே தான் இருப்பார். சோஃபாலேருந்து சார் அங்கேருந்து உட்காந்துட்டு டேடி வராரா இல்லையான்னு பார்ப்பார். அழாதீங்கம்மா. பட்டு ஆனால் ரொம்ப அறிவு. ஒரு நாள் நைட்டு என்ன ஆச்சுன்னா, ஏதோ ஒரு கஷ்டம். இப்போ வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஆச்சு யார் என்னை விட்டு போனாலும் நீ போக மாட்டல அப்படின்னு. இது உடனே அதுக்கு என்ன புரிஞ்சதுன்னு தெரில, என் கை மேலே அது கை வச்சுது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த 2 வருஷமும். இதுக்கு காரணம் யாருன்னா, நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். எங்கன்னா நம்ம பெரியார் நகர் இல்லைம்மா, பெரியார் நகர் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஊசி போட்டார். அப்புறம் 2 ஊசி போட்டார். போட்ட உடனே டமால் கீழே வந்துச்சு. என்ன டாக்டர் அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைப்பா, பிளட்டு வரதில்ல, அது மூக்கிலேருந்து பிளட்டு வந்தது, ஸோ அதனால தான் நான் போட்டேன், சரியாயிடும் சொன்னார். அடுத்த நாள் காலையில் அவரே வாண்டடாக கால் பண்ணார். என்ன ஆயிடுச்சு, நல்லா இருக்கான்னு. பரவாயில்ல சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங்குள்ளே செத்துச்சு. நான் கால் பண்ணால் நம்பர் சுவிட்ச் ஆஃப். நான் போய் 2 வாட்டி பார்த்தா அங்கே டாக்டரும் இல்லை. இப்போ எங்கள் அச்சும் இல்லை.